ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து கற்பதை ஏஎஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நேற்று மார்ச் 1, அதுக்கு முன்னாடி பிப்ரவரி 28, 27 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மோர் தென் 10 டேஸா நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய சக்சஸ் யாருக்கு அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த சக்சஸ். ஏன்னா நீங்க கொடுக்குற ஆதரவு தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக என்னை இந்த அடுத்தடுத்த வகுப்பை பார்த்தீங்கன்னா எடுக்க வைக்குது. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது மார்ச் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ், மார்ச் 2க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாமா? சரி, இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இங்க பாருங்க, ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஜிகேல இருந்து கண்டிப்பாக மினிமம் ஒரு மினிமம் கேரண்டின்னு சொல்லலாம். ஒரு 6 கேள்வி இல்லைன்னா 7 கேள்வி இல்லைன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 கேள்வி பக்கத்துலயாவது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி, சயின்ஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ், ஜியோகிராஃபில கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்டரியிலையும் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். புரியுது உங்களுக்கு? ஹிஸ்டரியில எப்படி சார் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. ஸோ இது பல தடவை சொல்லியிருக்கேன். ஹிஸ்டாரிக்கலா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட் அதனுடைய அடுத்த லெவல் வந்திருக்கும். உதாரணத்துக்கு இப்ப புத்தர்கள் சம்பந்தமாக, புத்திசம் சம்பந்தமா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு புதிய பொருள் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆராய்ச்சியில கிடைச்சிருக்கும். ஏன் அதனுடைய டைம் லைனே கூட மாறி இருக்கும். அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ பாலிட்டி பேஸ் பண்ணி, பாலிட்டி இந்த ஆர்டிகிள் பேஸ் பண்ணி புதுசா ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்னாலே ஆல்மோஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான். பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாடு பட்ஜெட், தமிழ்நாடு எக்கனாமிக் சர்வே, இப்படி நிறைய பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றது. ஓகேங்களா? தமிழக வரலாறுன்னு சொல்லும் போது இப்ப திருக்குறள் சம்பந்தமாக புதுசா ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? திருக்குறள் மட்டும் தான் மொழிபெயர்ப்பு பண்ணுவோமா? ஏன் நாலடியாரையும் பண்ணுவோம்? ஏன் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல வேற சில நூல்களையும் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அகநூல்கள் மட்டும் இல்லாம புறநூல்கள், அறநூல்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு பண்ணி பண்றோம். ஓகேங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அப்ப அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். அதுக்கு ஏதாவது ஒரு புதுசா ஒரு நபருக்கு இந்த ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணதுனால ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா அது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலாம். ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸை தனி சப்ஜெக்டா பார்க்கவே கூடாது. இது இன்னைக்குன்னு இல்லை, புது சிலபஸ்ன்னு இல்லை, அப்ப இருந்தே இது இருக்கு. ஸோ தயவு செய்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸை ஜிஎஸ் உடைய ஒரு அங்கமாகத்தான் பார்க்கணும். இட்ஸ் நாட் செப்பரேட் யூனிட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஸ்ரேல் நாடாளுமன்றத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் இஸ்ரேல் நாடாளுமன்றத்துல பேசியிருக்காரு. ஓகேங்களா? இஸ்ரேல் நாடாளுமன்றத்துடைய பெயர் என்ன? 2 நாள் முன்னாடி நம்ம பார்த்தோம். இஸ்ரேல் நாடாளுமன்றத்துடைய பெயர் என்ன? ஓகேங்களா? சோ ஒண்ணும் இல்லப்பா, அந்த அவார்டுலயே பெயரும் இருக்கு. ஓகேங்களா? அந்த அவார்டுலயே பெயர் இருக்கு. சோ ஸ்பீக்கர் ஆஃப் தி கன்சர்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, கன்சர்ட் பிளேயிங். ஸோ அதுதான் அதனுடைய பெயர், பாராளுமன்றத்துடைய பெயர், அவங்க நாட்டு பாராளுமன்றத்தின் பெயர். ஓகேங்களா? ஸோ அப்ப ஸ்பீக்கர் ஆஃப் த கன்சர்ட் மெடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெடலை பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு கேட்டா நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு. ஸோ இஸ்ரேலுடைய ஜெருசலேமில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இஸ்ரேலின் மிக உயரிய நாடாளுமன்ற விருது வழங்கப்பட்டுள்ளது. ஓகே, சரி, இப்ப அடுத்தது பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு, வேர் ஹேஸ் தமிழ்நாடு லான்ச் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டார்க் ஸ்கை பார்க்? ஓகேயா? சோ அதாவது இரவு விண்வெளி பூங்கான்னு சொல்லுவாங்க. அது எங்க அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டா கொல்லிமலையில் அமைக்கப்பட்டுள்ளது. சோ இரவு விண்வெளி பூங்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது பாத்தீங்கன்னா கொல்லிமலையில் அமைக்கப்பட்டுள்ளது. ஓகே, ரைட். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இது பாருங்க, தமிழ்நாட்டின் முதல் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கொஸ்டின் கேட்பாங்க. 25, 50, 75, 100, 150 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கு மைல்ஸ்டோன் எட்டும் போதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ விண்வெளி பூங்கா அது பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில கொண்டு வர்றாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அரியூர் சோலை காப்பு காட்டில் இது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அரியூர் சோலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இது அமைக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அரியூர் சோலை ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இது அமைக்கப்பட்டுள்ளது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சோ கொல்லிமலைன்னு கேட்காம அதை பாத்தீங்கன்னா அரியூர்
அரியூர் சோலை அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப இதையும் வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும்ப்பா, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, what is the name of the satellite launched by government school student from சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்? அப்ப சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அரியக்குடின்னு ஒரு ஊர், ரொம்ப எங்க ஊர்ல இருந்து பக்கம் தான். சோ அப்ப அரியக்குடியில கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 11ஆம் வகுப்பு படிப்பாங்கல்ல, 11th ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா? சோ அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 13 மாணவர்கள், ஓகேங்களா, சேர்ந்து, அதாவது 11ஆம் வகுப்பு படிக்கும் 13 மாணவர்கள், 11th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 13 பேர், 13 மாணவர்கள் இணைந்து வந்து பாத்தீங்கன்னா அரியக்குடி கிராமத்தில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் ஒரு சின்ன சேட்டலைட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. எப்படி கலாம் சாட் நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே, நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும் ஒரு பையன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையன் பேர் தெரியுமா? நம்ம ஸ்கூல் புக்ல இருக்குங்க. ஸோ அதனால தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த சேட்டலைட் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூல் லான்ச் பண்ணா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தே ஹாவ் லாட் ஆஃப் மணி, தே கேன் லான்ச் எனி டைப் ஆஃப், ஈவன் தோ ஒரு பெரிய பெரிய யூனிவர்சிட்டி இருந்துச்சுன்னா அவ்வளோ பொருட்செலவு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா அதுக்கான தேவை என்ன அப்படிங்கிறது அடுத்த பட்சம், பட் பண்றாங்க. ஓகே, ஆனா அரசு பள்ளி மாணவர்கள்லாம் சேர்ந்து அதுல சின்ன சின்ன சென்சார்ஸ், ஒரு 6 சென்சார்ஸை வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் விஷயம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த சேட்டலைட்டுக்கு பேர் என்ன? விகோசாட். அந்த சேட்டலைட் பேர் என்ன? விகோசாட் ஆர் வைகோசாட். ஓகே, வைகோ வராது, விகோசாட். வைகோனா அவர் பேர் வந்துடும். ஸோ விகோசாட். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க. உங்களுக்கு இது தெரியுதா? இது ஸ்லைடோட இது வந்து மாத்த சொல்றேன். ஓகே, ஆனா ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புது சீஃப் ஜஸ்டிஸா கொண்டு வர்றாங்க. ஓகேங்களா? சோ அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி. இப்ப தலைமை நீதிபதி யார் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேட்டா கொலிஜியம் தான். ஓகே, சோ சுப்ரீம் கோர்ட்டோடைய தலைமை நீதிபதி உள்ளிட்ட என்ன சொல்ல ஹைரார்கியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஹை லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து இருப்பாங்க கொலிஜியம். கொலிஜியம்னா என்ன? கொலிஜியமுக்கு எதிராக NJAC, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டே அது வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சோ இப்படி வந்து கொலிஜியம் பத்தி நம்ம பாலிட்டியில வந்து பார்த்திருக்கோம். சோ அப்ப இப்ப என்ன சொல்றாங்க? கொலிஜியமால் பரிந்துரைக்கப்பட்ட மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச உயர் நீதிமன்ற நீதிபதி, மத்திய பிரதேச உயர் நீதிமன்ற நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னை மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துக்கு நீதிபதியா போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தலைமை நீதிபதியா மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய உயர் நீதிமன்ற நீதிபதி. ஓகேங்களா? சோ அப்ப இது கொஸ்டின் கேட்பாங்க. மத்திய பிரதேசத்துல இருந்து மெட்ராஸுக்கு சீஃப் ஜஸ்டிஸா வர்றாரு. அங்க வந்து ஜட்ஜா இருந்திருக்காரு, இங்க சீஃப் ஜஸ்டிஸா வர்றாரு. ஓகேங்களா? சோ அவர் பேர் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. யாரு பரிந்துரை பண்றா? கொலிஜியம். இப்ப யார் வந்து இவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க? கொலிஜியம் பரிந்துரை பண்ணிருக்கு, உங்களை வந்து அப்பாயிண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றது யாரு? சரி, இப்ப மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்துக்கு அவர் வந்துட்டாரு. ஓகேயா? சோ தலைமை நீதிபதியாக யார் வர்றாங்க? சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி. ஓகேங்களா? தர்மனாலே நீதினு அர்த்தம். அவர் பேரே பாருங்க, தர்மாதிகாரி. தர்மாதிகாரி. ஓகேங்களா? சுஷ்ருத்னா சுஷ்ருதர் அப்படின்னா வந்து இந்தியாவிலேயே மொத இந்த என்ன சொல்ல ஆபரேஷன் பண்ணவர், ஸ்டிச்சிங் இந்த மாதிரி எல்லாம் பண்ணவர் தான் சுஷ்ருதர். ஓகேயா? அரவிந்த் ஞாபகம் வச்சுக்கோங்க, தர்மாதிகாரி. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்தா அந்த ஓத் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, OATH ஓத், அதாவது பதவி பிரமாணம் யார் முன்னாடி எடுப்பாரு? சோ உங்க முன்னாடி 3 கொஸ்டின் வச்சிருக்கேன். ஒன்னு கொலிஜியம் பரிந்துரை பண்ணுது. ஓகேங்களா? சோ கொலிஜியத்துல எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க? சோ தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவருக்கு வந்து அப்பாயிண்ட் பண்றது யாரு? ரெக்கமெண்ட் பண்றது கொலிஜியம், அப்பாயிண்ட் பண்றது யாரு? அதே மாதிரிதான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியையும் வந்து பாத்தீங்கன்னா கொலிஜியம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணும், அப்பாயிண்ட் பண்றது யாரு? ஓகேங்களா? ஹைகோர்ட்டுக்கும் அதே தான், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் மாறும். ஓகேங்களா? ஹைகோர்ட்டுக்கும் அதே தான். சோ அப்ப அப்பாயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் யார் முன்னாடி பதவி பிரமாணம், இந்த ஓத் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை ஏத்துக்குவாரு.
ஸோ இந்த 3 கொஸ்டின் ஒரே இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சில குவாலிட்டியில கேட்பாங்கப்பா. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பேர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எந்த கோர்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மத்திய பிரதேசத்துல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இலகு ரக போர் ஹெலிகாப்டர். கொஸ்டினே வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்திருப்பாங்க, எல்சிஹெச் லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர். இது 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 வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்துல இந்திய பாகிஸ்தான் எல்லையோரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சந்த் அப்படின்னு ஒரு இடம். இங்க தமிழ்ல வந்து சாரி இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க பிரச்சந்த். ஓகே, பிரச்சந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரச்சந்த் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெலிகாப்டர்ல பயணம் பண்ண முதல் இந்திய குடியரசுத் தலைவர் யாருன்னா திருமதி திரௌபதி முர்மு மேடம் தான். திரௌபதி குடியரசுத் தலைவர் ஹானரபிள் திரௌபதி முர்மு மேம் தான் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நமக்கு டவுட் வரும். இந்த கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க இலகு ரக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வரும். இப்போ நீங்க எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கும் போது இலகு ரகன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல இது உயரமான போர் முனைகளுக்கான ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் வடிவமைக்கப்பட்டது. இட் டிசைன்ட் ஃபார் ஹை ஆல்டிடியூட் வார்ஃபேர் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ரைட் ஆகும்? இலகு ரகன்னா லோ ஆல்டிடியூட் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி டிஃபென்ஸ் சம்பந்தமா இருக்கும்போது ஹை ஆல்டிடியூட், லோ ஆல்டிடியூட், லைட் காம்பேக்ட் இந்த மாதிரி நீங்க வந்து பாப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான அர்த்தம் எல்லாம் வேணும். எப்படி சார் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டேக்கிள் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் தனியா இதுக்காகவே ஒரு டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட அந்த வார்த்தைகள் அடங்கிய ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் கற்பது ஏஎஸ்ல. ஓகே சரி. ஆனா ஆக்சுவலா என்னன்னா லைட் காம்பேக்ட் இந்த சாப்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹை ஆல்டிடியூட்ல தான் போறது. ஸோ ரெண்டுமே ரைட் தான். போத் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கோம் பாருங்க, ராஜஸ்தான் மாநிலத்துல பிரச்சாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கானிஸ்தானின் தாலிபன்களுக்கு எதிராக தொடங்கிய நடவடிக்கை பெயர் என்ன? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஆபரேஷன் பத்தி எல்லாம் அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆபரேஷன் வச்சு அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுல ஓகே. ஸோ இப்போ இந்த தெரியுதா எல்லாமே ரைட்? ஸோ இப்படி ஆபரேஷன் பத்தி கொஸ்டின் கேட்கும்போது இப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து யார் அடிக்கிறாங்க? ஈரான் அடிக்கிறாங்களா? ஸோ அப்ப இஸ்ரேல் வந்து ஈரானை அடிக்கிறதுக்காக ஒரு ஆபரேஷன் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. ஓகே, அமெரிக்கா ஈரான் அடிக்கிறதுக்காக ஒரு ஆபரேஷன் வச்சிருக்கிறாங்க, பேர் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி திருப்பி அடிக்கிறதுக்காக, அதாவது யாரு ஈரான் வந்து அமெரிக்க பேஸ திருப்பி அடிக்கிறதுக்காகவும் இஸ்ரேலை திருப்பி அடிக்கிறதுக்காக அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க. 3 நாடுகள் சேர்ந்து போர் நடக்குதுப்பா. 3 பேருமே 3 பேர் வச்சிருக்காங்க. ஸோ அப்ப கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா? ரோரிங் லயன் யார் சொல்றாங்க? அதே மாதிரி இப்படி ரோரிங் லயன், ஆபரேஷன் ரோரிங் லயன் யார் வந்து வச்சா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப இது ஒரு தனி ஷார்ட்ஸாவே பண்ணலாம். நான் ஷார்ட்ஸ்ல அதுக்கான ஆன்சர் சொல்றேன். ரைட்? ஸோ இப்ப வந்து பாருங்க, இப்ப கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சண்டை. ஓகேங்களா? அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஆபரேஷன் லாஸ்ட் பை பாகிஸ்தான் அகைன்ஸ்ட் த ஆப்கான் தாலிபன். சோ என்ன பேரு அப்படின்னா கொஸ்டின். 4 ஆப்ஷன் பாருங்க, ஆபரேஷன் கசாப் லில் ஹக், ஆபரேஷன் கசாப் லில் ஹக். சோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. சார் பக்கத்து நாடு, அதுக்கு பக்கத்து நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை போட்டுக்கிறாங்க, அதை பத்தி கொஸ்டின் கேட்பாங்கன்னா கண்டிப்பா வரும். இதை ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப இந்தியா வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுல ஒரு ஆப்ஷனா இது கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆப்ஷனா ஆபரேஷன் கசாப் லில் ஹக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம எலிமினேஷன் பண்றதுக்காவது ஆபரேஷன் கசாப் லில் ஹக் வந்து பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்த போருக்காக பாகிஸ்தான் வச்ச பேராச்சே. ஸோ அப்ப இது ஆப்ஷன் கிடையாது, எலிமினேட் பண்றதுக்காக நமக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ அதனால இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரைட்? அடுத்தது ஆபரேஷன் ஸ்விஃப்ட் ரீட்ரோரா இருக்கட்டும், இதெல்லாம் நான் என்னென்னு இன்னொரு ஷார்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சொல்றேன். நிறைய ஷார்ட்ஸ் வரும்ப்பா, அதையும் நீங்க பாருங்க. ரைட்? அடுத்தது வந்து பாருங்க, which bird was sighted first time in காசிரங்கா நேஷனல் பார்க்? காசிரங்கா நேஷனல் பார்க் சொல்லலாம், காசிரங்கா புலிகள் சரணாலயம் சொல்லலாம்.
ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா காசிரங்கா ரொம்ப முக்கியமானதுப்பா, ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ அதனால சிங்கிள் ஹார்ன் ஒன் ஹார்ன் ரினோசரஸ் சொல்லுவாங்க, ஒன் ஹார்ன் ரினோசரஸ் இருக்கக்கூடிய இடம். ஓகேங்களா. இங்க வந்து பாத்தீங்கன்னா 7வது நீர்ப்பறவை கணக்கெடுப்பு நடந்திருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பறவையை பார்த்திருக்காங்க. இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா யுரேஷிய வாத்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. சோ அந்த வாத்து வந்து அந்த வாத்துக்கு இங்கிலீஷ்ல பேர் வந்து ஸ்மவ், SMEW, ஸ்மவ். ஓகேங்களா. சோ இந்த ஸ்மவ் வாத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்காங்க. இந்த ஸ்மவ் வாத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருக்காங்க. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கா. சோ அதனால கொஸ்டின் கேட்பாங்க. சோ இந்த தேசிய பூங்காவில் நடைபெற்ற கணக்கெடுப்பில் ஸ்மவ் அப்படிங்கிற அதனுடைய பயாலஜிக்கல் நேம் பாருங்க, மெர்கில்லஸ் அல்பிலஸ் என்ற பறவை முதன்முறையாக பதிவு செய்யப்பட்டது. ஓகேங்களா. சோ இது கொஸ்டினா கேட்பாங்க. அடுத்த கேள்வி 8வது கேள்வி பாருங்கப்பா. What is the new base year for GDP estimates released by Ministry of Statistics and Program Implementation? இந்த பேஸ் இயர்னா என்ன சார்? போன தடவை ஒரு தடவை கேட்டிருந்தோம்னா இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்றதுக்கு பேஸ் இயர் வரும். ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல இடத்துல வந்து பேஸ் இயர்னு சொல்லுவாங்க. இப்ப பேஸ் இயர்னா என்னன்னு கேட்டா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு வச்சிருக்கேன். 2000ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ அரிசி ரைஸ் உடைய விலை வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாய்னு வச்சுக்கோங்க. 2010ல வந்து பாத்தீங்கன்னா அதே 1 கிலோ அரிசி உடைய விலை வந்து 20 ரூபாயாக உயர்ந்துள்ளது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இது பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா? விலை ஏற்றம் நடந்துச்சு. இப்ப 2020ஆம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா அதே 1 கிலோ அரிசியோடைய விலை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த 1 கிலோ அரிசியோடைய விலை 25 ரூபாயாக மாறி இருக்கு. ஓகேங்களா. இப்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த 2 வருஷத்தை விட இது வந்து இன்க்ரீஸ் ஆனது கம்மி. அப்ப இன்ஃப்ளேஷன் உயர்ந்திருக்குன்னு சொல்லுவாங்களா இல்ல குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களா? இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வருஷத்தை பேஸ் இயராகவே வச்சிருந்தோம்னா 2000ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின் படி பேஸ் இயரின் படி 10 ரூபாய் இருந்தது, இப்ப 25 ரூபாய். அப்ப ரொம்ப அதிகமா தெரியும். அந்த பேஸ் இயரை வந்து மாத்துவாங்க. இதே மாதிரி இன்னொன்னு என்னன்னு கேட்டா சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. சோ உதாரணத்துக்கு சேம் அதே 1 கிலோ அரிசி வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாயா இருந்துச்சு, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 15 ரூபாயா மாறிடுச்சு 2010ல. இப்ப திருப்பி வந்து 12 ரூபாயா மாறிடுச்சு. அப்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவோமா இல்ல கூடி இருக்குன்னு சொல்லுவோமா? 2010ல இருந்து குறைஞ்சிருக்கு 2020க்கு. ஆனா 2000ஆம் ஆண்டுல இருந்து கூடத்தானே செஞ்சிருக்கு. சோ இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பேஸ் இயர்னு ஒண்ணு வேணும். ஓகேங்களா. சோ அதுக்கு தான் போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன்னா ஒரு பையன் வந்து மார்க் எடுக்கிறான், அவன் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கிறான். அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் அப்படிங்கிறதுனால அவன் நல்லா படிச்சுட்டே இருக்கான்னு அர்த்தம் ஆயிருமானா அதான் கிடையாது. ஓகேங்களா. சோ அப்ப பேஸ் வேல்யூ இப்ப 10th ஸ்டாண்டர்ட்ல மிட் டர்ம்னு ஒண்ணு நடக்கும், முதல் தேர்வு மிட் டர்ம். ஓகேங்களா. மிட் டர்ம்ல அவன் 500க்கு வந்து பாத்தீங்கன்னா 400 எடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான். காலாண்டுல வந்து பாத்தீங்கன்னா 425 எடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான். ஆனா அரையாண்டுல 410 எடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான். இப்ப ஏறி இருக்கா இறங்கி இருக்கா அவனுடைய ப்ராக்ரஸ் சொல்லுவோம்ல. சோ 400 எடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான், அடுத்து 425 எடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான், இப்ப 410 எடுத்து தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான். இப்ப அவனுடைய கிராஃப் எப்படி இருக்கும்? இப்படி ஏறி இறங்கி இருக்கும். ரைட்டா. சோ 400 விட கூட தான், ஆனா 425 விட கம்மி தானே. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேஸ் இயர் வேணும். பொருளாதார வகுப்பில் இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின், மத்திய புள்ளியியல் மற்றும் அமலாக்க அமைச்சகம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ MOSPI. ஓகேங்களா. ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்ட ஜிடிபில பேஸ் இயர் என்ன அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா 2022-23 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சோ இதுதான் விஷயம். சோ இந்த பேஸ் இயர்ங்கிறது ரொம்ப முக்கியமானதுப்பா, தெரிஞ்சுக்கணும். வித்தவுட் பேஸ் இயர் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்காது. ரைட். அடுத்தது பாருங்க, ஈகோ ஃப்ரெண்ட்லி பயோ சர்ஃபாக்டன்ட்
developed under Department of Science and Technology use which material as the main raw material. ஓகே, சோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையின் கீழ் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த உயிரி மேற்பரப்பு மருந்து எந்த பொருள் பொருளை மூலப்பொருளாக பயன்படுத்துகிறது அப்படின்னு கேட்டா நெய். பல இடத்துல இந்த சித்த வைத்தியம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஒரு சில மருந்துகள் நெய்யில வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, சிலது தேன்ல வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, சிலது இந்த குறிப்பிட்ட எண்ணெயில கலந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, சிலது பால்ல சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு ஒரு என்ன சொல்ல அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் வந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த வந்து ஒரு மருந்து உயிரி மருந்து வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு மூலப்பொருளே வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டா நெய் தான். ஓகேங்களா, லாக்டோபாசிலஸ்னாலே பால். ஓகேங்களா, சோ பிளான்டாரியம், சோ அதை பேஸ் பண்ணி அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பயோ சர்ஃபெக்டன்ட் ப்ரொடக்ஷன்ஸ் மூலியமாக இந்த கீ வந்து மூலப்பொருளா வச்சிருக்கிறாங்க. சோ இது பாருங்க, லாக்டோபாசிலஸ் பிளானட்டேரியம்னு சொல்லும்போது JBC5. ஓகேங்களா, மற்றும் கீ இதுதான் வந்து ரா மெட்டீரியலா இருக்கு. ஓகே, அடுத்தது ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு கொஸ்டின். ஓகேங்களா, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ரயில் டெக் பாலிசி. ரயில் டெக் பாலிசின்னு சொல்லும்போது ரயில் டெக் அதாவது ரயில் தொழில்நுட்ப கொள்கை 2026 கீழ் என்னென்ன வருது, ரயில்வே நவீன தொழில்நுட்பத்தை பெருமளவில் ஏற்றுக்கொள்வதை ஊக்குவிக்குது. ரைட்டா? எஸ், கரெக்ட். 52 வாரங்கள், ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம்ப்பா? 52 வாரம். சார் இது எப்படி சார் ஞாபகத்துல வச்சுக்க அப்படின்னு கேட்டா, தென்னாலிராமன் ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு 52 குழந்தை இருக்கும். வடிவேலு சார் நினைச்ச படம். ஏன் 52 குழந்தைன்னா வாரத்துக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு மாறி 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 ஆட்சி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு? 52 குழந்தை, 52 வாரம். ஓகேங்களா, ஸோ 52 சீர்திருத்தங்கள் என்ற திட்டத்தில் ஒரு பகுதி. எஸ், கரெக்ட். படத்துல இருந்து நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். நம்ம தான் படத்தை சும்மா பேனு பாக்குறோம். படத்துல இருந்து நிறைய கேள்வி வரும். தென்னாலிராமன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துருமான்னு கேட்டா ஏன் வராதா என்ன? வந்தா வேணான்னு சொல்ல போறீங்களா? வாய்ப்பு இருக்குப்பா. ரைட், சரி. அதனால எல்லாத்தையும் டிஎன்பிஎஸ்சி கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும். ஏன்னா நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்லயே உட்கார்ந்துருக்கணும். ரைட், யானை ஊடுருவலை கண்டறிய அமைப்புகளை பயன்படுத்துகிறது. எஸ், மூணுமே ரைட்டு தான். ஓகேங்களா, மூணுமே கரெக்டா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எலஃபண்ட் ப்ரொடெக்ஷன், எஃபிஷியன்ட் இனோவேஷன், சேஃப்டி பை AI. ரைட், அடுத்தது பாருங்க, சிக்கிம் மாநிலம். சிக்கிம் மாநிலம் சோகியால் அப்படிங்கிற மன்னர் கீழே இருந்தது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியா உருவாகும் போது இந்தியான்னு ஒரு நாடு 1950 வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன்றா சேரும் போது இருந்துச்சா சிக்கிம் அப்படின்னா? கிடையாது. ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்க்கணும். அதே மாதிரி நீங்க வந்து இது எப்ப உள்ளக்குள்ள வந்துச்சுன்னு பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் நீங்க படிச்சீங்கன்னா அது பத்தி ஃபுல்லா வந்திருக்கும். இது எத்தனாவது மாநிலமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆர்டிகல் 35 இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும்ப்பா. சரி, ரைட். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல இருக்கு, நீங்க பாருங்க. சிக்கிம் மாநிலத்தில் என்ன விஷயம்னா, சிக்கிம் மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் இருக்கும்ல, அந்த ஏர்போர்ட்டோடைய பெயரை வந்து பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க. ஓகேங்களா, சிக்கிம் மாநிலத்துல ஏர்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பாங்யாங் விமான நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் பேர், அந்த கேபிட்டல் சிட்டி பாங்யாங். ஓகே, ஸோ பாங்யாங் ஏர்போர்ட் அப்படின்னே வச்சிருக்கலாம், தப்பு இல்லை. மதுரை ஏர்போர்ட்டுக்கு இந்த பேர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. நமக்கு டஃபா இருக்கும், ஒரு சில பேருக்கு டஃபா இருக்கும். இப்ப சிக்கிம் இதெல்லாம் கேட்டா டஃப் தான். சிக்கிம் பாங்யான் அப்படிங்கிற தலைநகரத்துல பாங்யான் ஏர்போர்ட்டே இருந்திருக்கலாம். ஆனா ஏதோ சில காரணத்துக்காக ரீநேம் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் சுதந்திர போராட்ட தியாகியோடைய பெயரை வச்சிருக்கிறாங்க. அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டா திரிலோச்சன் போக்ரேல். திரிலோச்சன் போக்ரேல் இவர் தான் த ஹானரபிள் மேன் திரிலோச்சன் போக்ரேல் ஏர்போர்ட் அப்படின்னு வைக்கிறாங்க. ஓகே, இது வைக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டா ஒரு பக்கம் தவறு, ஒரு பக்கம் வந்து நல்லதுதான். ஓகேங்களா, சரி. ஏன்னா வந்து அவங்களுக்கான அங்கீகாரம் வந்து கொடுக்குறோம். ஸோ இதுல ஜாதி மதம் எதுவும் இல்லாம பாத்துக்கிறது நல்ல விஷயம். அடுத்த கேள்வி பாருங்க, 12வது கேள்வி. ஏப்ரல் 1, 2026 இனிமேதான் இந்தியா முழுவதும் விற்பனை செய்யப்படும் பெட்ரோலியத்துல எத்தனை சதவீதம் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க, எவ்வளவு வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா 20%. இந்த பிக்சரை நீ அப்படியே படமா எடுத்துக்கோங்க, கண்ணுல படமா எடுத்துக்கோங்க. E20. ஓகே,
சோ எவ்வளோ 20% வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது. சோ அப்போ உங்ககிட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டா, அப்ப இப்ப எவ்வளவு வந்துட்டு இருக்கு? ஆல்ரெடி எத்தனால் பிளெண்டட் வந்து இருக்கு நம்ம இந்தியாவோட. சோ அப்ப இப்ப எத்தனை சதவீதம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம்? ஏப்ரல் 1 2026 இருந்து 20%, அதாவது நம்ம வந்து 100% பெட்ரோல் வண்டியில நிரப்புறோம்னா அந்த 100ல 80 தான் பெட்ரோல், 20% எத்தனால். ஓகேங்களா? சோ இப்ப கரண்டா எத்தனை? இது மார்ச் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இப்ப எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம்? சோ இதுல ஒரு தெரிஞ்சுக்கணும், RON அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து இருக்கு. RON அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேயா? சோ ரீசர்ச் ஆன் ஆக்டைன் நம்பர். நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்பீடு பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க்ல இருக்கும். ஒன்னு நார்மல், இன்னொன்னு ஸ்பீடு. ஸ்பீடுனா ஹை ஆக்டைன் வேல்யூ இருக்கக்கூடிய பெட்ரோல்னு அர்த்தம். அது நம்மளுடைய இன்ஜினுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இன்ஜின்ல பரிந்துரைச்சிருந்தா அதை ஊத்திக்கலாம், இல்லாத பட்சத்துல அதை ஊத்த வேண்டாம். ஓகேங்களா? சோ அப்ப இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, கவர்மெண்ட் மேட் compulsory to sell 20% ethanol blended petrol with minimum research high octane number 95 from 1st April 2026. ஓகேங்களா? சோ அப்ப என்ன சொல்றாங்க, ரீசர்ச் ஆக்டைன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 95ல இருந்து பண்ணணும். அப்ப ஸ்பீடு இதுல வந்து பாத்தீங்கன்னா கூட ஹை ஆக்டைன் இருக்கிறதுல பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அதாவது அந்த இது மாறும். ஓகே, அடுத்தது தவறானது கேட்டிருக்காங்க, இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. இந்தியா மற்றும் ஜெர்மன் இடையிலான காலநிலை தகவமைப்பு கிளைமேட் அடாப்டேஷன் கூட்டமைப்பை குறித்து பின்வரும் கூற்றுகள்ல தவறானது எது? இந்த தவறானது, சரியானது மற்றும் மாறுபட்டது அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். சோ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனி 20 மில்லியன் யூரோ வரையிலான மானியம் அறிவித்துள்ளது. ஓகேங்களா? சோ இது வந்து கிளைமேட்காக, இது வந்து நம்ம இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அதை பேஸ் பண்ணி வந்து வரக்கூடியது. ஓகேங்களா? சோ இத்திட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைகள், இமயமலை, தீவு பிரதேசம், அதாவது லட்சத்தீவு மற்றும் இந்த அந்தமான் நிக்கோபார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள்ல கவனம் செலுத்துமே தவிர கிழக்கு தொடர்ச்சி மலையில கவனம் செலுத்தாது. அதான் விஷயம். அதனாலதான் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் நம்ம அது இது பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த திட்டம் கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ கிழக்கு தொடர்ச்சி மலையில கவனம் செலுத்தும், அதுதான் தவறானது. புரியுதா உங்களுக்கு? கிழக்கு தொடர்ச்சி மலையில கவனம் செலுத்தும் அப்படிங்கிறது தவறானது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வரும். சோ கிழக்கு தொடர்ச்சி மலையில பண்ணாது, மத்த எல்லாத்துக்குமே வரும். சுற்றுச்சூழலுக்கு சார்ந்த தழுவலை ஊக்குவிக்கும். சர்வதேச அளவில் IKI கீழ் இது வந்து பாத்தீங்கன்னா வரும். ஜெர்மன் 20 மில்லியன் யூரோ வரையிலான மானியம் வந்து அறிவிச்சிருக்கு. எஸ், ரைட். ஆப்ஷன் சி தான் அதுக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்க, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியன் யூத் இன் மென்டல் வெல்பீயிங்? இது நேத்தும் பார்த்தோமா? நேத்தும் பார்த்தோம், எஸ்டர்டே ஆல்சோ பார்த்தோம். மார்ச் 1லயும் நம்ம இது பார்த்தோம். இன்னைக்கு நியூஸ்லயும் வந்திருக்கு. 60வது இடத்துல நம்ம வந்து இருக்கிறோம். அதுதான் நான் நேத்து வந்து நிறைய டீட்டெயில் சொல்லியிருப்பேன். எப்படி ஈவன் நம்ம டிஎன்பி ஸ்டூடெண்ட்ஸும் அந்த மென்டல் ஹெல்த் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இன்னைக்கும் அது சம்பந்தமான டீட்டெயில் வந்திருக்கு. ரைட், அடுத்தது பாருங்க, பொறுத்துக. தேசிய புரத தினம் எப்ப? நேஷனல் புரோட்டீன் டே, போலார் பியர் டே, துருவ கரடி தினம், மீன்பிடி பூனை தினம், ஃபிஷிங் கேட் டே. சோ இது எப்ப அப்படின்னு சொல்லி கேட்டா நல்லா கவனிச்சு பாருங்க. இது 3 தான். ஓகேங்களா? 4 இல்ல, 3 தான். இங்க திருப்பி வந்துருச்சு. ஓகே, அது திருப்பி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டான். ஓகே, சோ இப்ப தேசிய புரத தினம் அப்படின்னு சொல்லும் போது பிப்ரவரி 27. துருவ கரடி தினம், சர்வதேச துருவ கரடி தினமும் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 27 தான். ஸோ ஃபிஷிங் கேட், மீன்பிடி பூனை தினம் அப்படின்னு சொல்லும் போது பிப்ரவரி 22. சார் இது மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க என்ன சார் எல்லாம் பிப்ரவரி வச்சிருக்கீங்கன்னா, அந்த பிப்ரவரியோடைய லாஸ்ட் அந்த டே எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்படி பிப்ரவரி டேஸ் எல்லாமே வச்சு ஒரு ஷார்ட்கட் வீடியோ பார்த்தீங்கன்னா பண்றதா திட்டம். ஸோ கூடிய விரைவில் அதை நான் செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, 16வது கேள்வி. நிதி ஆயோக்கின் அட்டல் புத்தாக்க திட்டத்தின் கீழ், அதாவது அட்டல் இனோவேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, இனோவேஷன் மிஷன் சொல்லுவாங்க. ஸோ அதன் கீழே இந்தியாவின் முதல் மாநில புத்தாக்க திட்டம்
எங்கு தொடங்கப்பட்டது? முதல் மாநில புத்தாக்க திட்டம் திரிபுராவுல. சோ மேப்பையும் நீங்க பாத்துக்கணும். இந்தியாவுல திரிபுரா எங்க இருக்கு? இந்தியாவுல திரிபுரா எங்க இருக்கு? அப்படி கீழே இருக்கும். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா மேகாலயா, இது வந்து மேகாலயா, சிரபுஞ்சி, அதுக்கப்புறம் வந்து மாசின்ட்ரோம் எல்லாம் இங்கதான் இருக்கு. மேகாலயா. இது அஸ்ஸாம், இது சிக்கிம், இது அருணாச்சல். சோ இது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரிபுரா. ஓகேங்களா? சோ ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. திரிபுராவுல வருது. ரைட். அடுத்த கேள்வி, அக்கார்டிங் டு த வேர்ல்ட் பேங்க் விமன் பிசினஸ் அண்ட் த லா 2026 ரிப்போர்ட் க்ளோசிங் த ஜெண்டர் கேப் குட் இன்க்ரீஸ் குளோபல் ஜிடிபி பை ஓவர் ஹவு மச்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 20% வரும். ஓகேங்களா? தமிழ்ல பார்த்துக்கோங்க. ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. ரைட். கார்பன் கிரெடிட் பதிவு அமைப்பின் வெர்ரா கீழ் உலகின் முதல் மாதிரி மாற்ற போக்குவரத்து திட்டம் பதிவு செய்யப்பட்டது எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, மாருதி சுசுகியோடைய ரயில்வே டிசைனிங்ல தான் இது பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது, இந்திய கணினியின் அவசர கால பதிலளிப்பு குழு CERT சொல்லுவாங்க, வெளியிட்ட விண்வெளிக்கான இணைய பாதுகாப்பு வழிகாட்டுதலை எதனை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி கேட்டா 4 விஷயம். ஸ்பேஸ் செக்மெண்ட், கிரவுண்ட் செக்மெண்ட், யூசர் செக்மெண்ட், கம்யூனிகேஷன் லிங்க்ஸ் 4மே சேர்த்து தான் வரும். லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஒரு 3 கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷனோட நான் வந்து அடுத்தும் வர்றேன். ஓகேங்களா? சரி, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராஜஸ்தான் அமைச்சரவை பஞ்சாயத்து ராஜ் தேர்தலுக்கான 2 குழந்தைகள் அந்த விதியை வந்து நீக்கி இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிறப்பு இது இருக்குல்ல, ஓகேங்களா, பர்த் ரேட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருந்துச்சு. இப்ப அது கம்மியாயிடுச்சான். ஓகேங்களா? சோ 1991-94 3.6 இருந்த கருவுறுதல் விகிதம் தற்போது 2 குறைஞ்சிருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை குறைச்சிருக்கிறாங்க. கருவுறுதல் விகிதம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்குன்னு சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். நான் எப்பயுமே சொல்ல வர்றது, கன்சிஸ்டன்டியா படிங்க. தொடர் முயற்சி தான் வெற்றிக்கு வழிவகை செய்யும். அடுத்த வகுப்பில் நாம் இணையலாம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குப்பா, மிஸ் பண்ணிடாதீங்கப்பா. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.